தினமொரு வசனம். மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். விளக்கம். டென்மார்க் நாட்டை சேர்ந்த பெர்தல் தார்வர்ஸ்டன் என்ற சிற்பியினிடம் கிறிஸ்துவின் சிலையை செய்யும் வேலை ஒப்படைக்கப்பட்டது. அவன் எளிதாக குழைக்கத்தக்க களிமண்ணில் எளிதாக சிறிதளவு எடுத்து கிறிஸ்துவனுடைய உருவத்தின் ஒரு மாதிரியை செய்தான். பின்பு அவன் தன்னுடைய கலைக்கூடத்தை விட்டு புறப்பட்டான். புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அந்த சிலையின் களிமண் காய்வதற்காக அவன் அதற்கு நேரம் கொடுக்க விரும்பினான். ஆனால் இரவு நேரத்தில் கடலிலிருந்து ஒரு அடர்த்தியான மூடுபனியும் ஈரமும் சிலையினுடைய உருவத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தின. அடுத்த நாள் சிற்பி தன்னுடைய கலைக்கூடத்திற்கு திரும்பி வந்தபோது தொடக்க நிலையில் உள்ள தன்னுடைய படைப்பு அழிந்து விட்டது என்று அவன் நினைத்தான். ஏனென்றால் ஆசீர்வதிக்கும் வகையில் உயரத்தில் நீட்டப்பட்டிருந்த சிலையின் கைகள் இப்போது வரவேற்கும் வகையில் முன்னதாக நீட்டப்பட்டிருந்தது. பரலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்த கிறிஸ்துவின் தலை இப்போது பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருந்ததினால் சிலையினுடைய முகத்தின் ஒரு பகுதி மறைக்கப்பட்டிருந்தது. சிலையை பார்த்தபோது அதன் இறுதியான வடிவம் இந்த முறையில் தான் இருக்க வேண்டும் என்று சிற்பி உணர்ந்தான். ஆம், உண்மையாகவே நாம் கிறிஸ்துவின் முகத்தை பார்க்க வேண்டுமென்றால் நாம் நம்மை தாழ்த்தி முழங்காற்படியிட வேண்டும் என்று அவன் தனக்குள் கூறிக்கொண்டான். நாம் கிறிஸ்துவை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளும் போது, அவரை அதிகமாக பின்பற்றுவதை நாடும் போது, நாம் அவருடைய தாழ்மையையும் பணிவையும் அதிகமாக பிரதிபலிப்பதற்கு விரும்புகிறோம் என்றாலும் நாம் குறை உள்ளவர்கள். நம்மில் வெகு சிலர் மட்டுமே உண்மையான சாந்தத்தையும் மன தாழ்மையையும் பெற்றிருக்கிறோம். நாம் கர்த்தரை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பெருமையும் சுயநலமும் மடிய வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய தாழ்மையையும் உம்மை போல அன்பையும் பிறரிடம் காட்ட கிருபை பாராட்டும். ஆமென்.